friends, welcome back to Tamil Villa. இன்னைக்கு நம்ம வந்து தெலுங்கு ஸ்பெஷல் ஸ்வீட். அது வந்து தெலுங்குல வந்து எல்லம்பரிக்காயலு சம்பங்கி பூலன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபி வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டா ஒரு 10 to 15 டேஸ்க்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பவுலில் கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ நம்ம வந்து ஊற வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி வெட் கிளாத் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம தேய்ச்சிடலாம். குட்டி குட்டியாக பொரி மாதிரி வந்து தேய்ச்சி வச்சிடலாம். ஸோ நம்ம மாவுன்னு வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு இப்போ தேய்ச்சிடலாங்க. தேய்ச்சும்போது முன்னாடி வந்து நம்ம ஒரு பாண்டியில் வந்து ஆயில் போட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இப்படி நம்ம ஸ்கொயரை ரவுண்டாகும் இப்படி தேய்ச்சிடலாம். இப்படி தேய்ச்சாலும் வந்து நமக்கு வந்து வரும் ஷேப்பு. நான் ஒன்று காமிக்கிறேங்க. இப்படி தேய்ச்சிட்டு அந்த எட்ஜு இந்த எட்ஜு விட்டுட்டு நடுவில் மட்டும் கோட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கடைசியில் அந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டுன்னு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டுனா அழகாக நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல பூ மாதிரி வருங்க. அதுதான் வந்து தெலுங்கில் சம்பங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து இப்படி பண்ணி வச்சுட்ருக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் இன்னொன்று பாத்திரம் வச்சு அதை வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து சர்க்கரை எடுக்கிறேன். ஒரு கிளாஸ் சுகருக்கு வந்து ஒரு கிளாஸ் வாட்ரு, போட்டு இது வந்து கொஞ்சம் பாக்கம் வந்து நமக்கு குலாப்ஜாம் பாக்கம் வர மாதிரி வந்து நம்ம இது பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா எடுத்துகிட்டு நல்லா இப்படி போட்டு நல்லா பொங்கி வருங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து மைதா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மைதா வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. எல்லாமே இப்படி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த பழத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஸ்மெல்லுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஒன்றா வந்து அந்த பாக்கத்தில் வந்து ஜஸ்ட் டிப் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சம்பங்கி பூ எல்லம்பரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா இப்படி வச்சுட்டு போத் சைட்ஸ் இந்த மாதிரி திருப்பி வச்சா நம்ம எல்லம்பரிக்காய் சம்பங்கி ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியான ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு வந்து இந்த சம்மருக்கு வீட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஹவு ஸ்வீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வந்து அப்படியே பூ மாதிரி சம்பங்கி பூ மாதிரி இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு, லஞ்ச் பாக்ஸஸ்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் தமிழ் பில்லா.